கோயம்புத்தூர் PN புதூர் பகுதியில் பூத் ஸ்லிப் வழங்கும் இடத்தில் அதிக கூட்டம் கூடியதை கண்டித்த போலீசாருக்கும் திமுகவினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், இது குறித்த விவரங்கள். திமுக PN புதூர் பகுதியைச் சேர்ந்த பாக்கியராஜ் என்பவர் அந்த பகுதியில் பூத் ஸ்லிப் வழங்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அங்கு வந்த போலீசார் கூட்டம் போடக்கூடாது, கட்சி சின்னங்களை வைத்திருக்கக்கூடாது என கூறியுள்ளனர். உடனடியாக அவர்கள் கட்சி சின்னத்தை அங்கிருந்து அகற்றி வைத்து பூத் ஸ்லிப் மட்டும் வழங்கிக் கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் வந்த உதவி ஆணையர் நவீன்குமார் அங்கு யாரும் இருக்கக்கூடாது, பந்தலை அப்புறப்படுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதனால் வாக்குவாதம் முற்றிய நிலையில் பாக்கியராஜை காவலர்கள் குண்டு கட்டாக தூக்கிச் சென்று அந்த பகுதியை விட்டு அகற்றிவிட்டனர். இதனையடுத்து இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட காரணத்தினால் பல்வேறு திமுக நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் சம்பவ இடத்திற்கு வந்து சமரசம் பேச்சு முடித்து வைத்தார். இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் திமுகவினர் அந்த வாக்குச்சாவடிகளே உள்ளே சென்று கேன்வாஸ் செய்து வருவதாகவும் மற்ற எதிர்க்கட்சிகள் புகார் தெரிவித்துள்ளன. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் வாட்ஸ்அப் மூலமாகவும் இவர்கள் புகார் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நேசராஜ்.